சந்நியாசம் எப்பொழுதும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒருத்தன் என்ன நினைக்கிறான், ஒரு குடும்பத்தில் வேஷ்டி சட்டு பேண்ட்டு சட்டு போட்டுன்னுட்டு குடும்பம் நடத்தின்னு இருக்கான். திடீர்னு ஒரு காவி கட்டின்னு கோமணம் கட்டின்னுட்டு தாடி வளர்த்துக்கிட்டு ஆயிட்டா சன்னியாசின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. சன்னியாசன்றது அது இல்லை. இட் இஸ் நாட் சேஞ்சிங் யுவர் எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ். உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபார்மை மாற்றிக்கிறது இல்லை சந்நியாசம். சந்நியாசம் என்பது நான் இந்த தேகம் என்கிற உணர்விலிருந்து வெளிப்படுவது. பாடிலி ஈகோ, பாடிலி கான்ஷியஸ்னஸ், தேக அபிமானம், அகம் என்றால் இது நான், இந்த உடம்பு நான் தப்பாக நினச்சிக்கிறது. அதுதான் சந்நியாசம். வேஷங்களால் சன்னியாசி ஆகவே முடியாது. மக்களுக்கு புரியல இதெல்லாம். அவங்க வேஷத்தை பார்த்து இதுதான் சன்னியாசம் தப்பாக நினச்சிக்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். இது விஷயம். வாட் இஸ் த விஷயம்? நான் இந்த உடல் அல்ல, நான் அழிவற்ற ஆத்மா, இந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. தேகாபிமானம் கடந்த ஆத்ம ஞானம், தட் இஸ் கால் சந்நியாசம். அது ஷார்ட்டாக சொல்லணும்னா சன் யாசி. ஐ ஆம் த சன் ஆர் ஃபிட் இனஃப் டு பி த சன் ஆஃப் காட், யூ பெக் ஃப்ரம் மீன்னு அர்த்தம். யாசி, யூ ஷுட் நாட் பிகம் எ பெக்கர். சன்னியாசிகள் பொதுவாக பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கணும்? யூ ஆர் த சன் ஆஃப் காட். காட் ஹஸ் சோசன் யூ டு கம் அவுட் ஆஃப் தி பாடிலி இனிபிஷன்ஸ். ஒரு மகத ராஜ்யத்து மன்னன் இருந்தான். அவன் பேர் அஜாத சத்ரு. அவங்ககிட்ட டான்ஸ் ஆடுகிற ஒரு கோர்ட்டு டான்ஸர் ரொம்ப அழகான பொண்ணு இருந்தான். அவளை கூப்பிட்டுட்டு, எனக்கு உன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ வா, வி ஹாவ் டு ஹாவ் எ டேட் அப்படின்னா. அவள் சொன்னால், நீ ராஜா, நான் ஆஃப்டர் ஆல் கோர்ட்டில் டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு, என் மேலே நீ ஆசைப்படுறது தப்பு அப்படின்னு. அவன், இல்லை எனக்கு ரொம்ப உன் மேலே ஆசையாக இருக்குன்னு. அவன் சொல்கிறா, எனக்கு ஒரு 20 days டைம் கொடு, நான் நீ ஆசை சொல்கிற மாதிரி இணங்குறேன்ட்டு. அவன் சரின்னுவான். அவன் என்ன பண்ணுவான், 20 நாள் சாப்பிட மாட்டான், பல் விளக்க மாட்டான், குளிக்க மாட்டான். அண்டு கண்ணு கிண்ணெல்லாம் இப்படி 3 படி அரிசி கொட்டுற மாதிரி இடுங்கி போயிடும், உடம்பெல்லாம் சுருங்கி போயிடும், தலையெல்லாம் சிக்குகள்லாம் வச்சு தேனு ஈர் இருக்கும், உடம்பெல்லாம் எலும்பெல்லாம் ஆகிடும். 20 நாள் கழித்து ராஜா கிட்டே இந்த உடம்புக்கு தானே ஆசைப்பட்ட ராஜா, ஐ கம் அப்படின்வான். அவன் அப்படின்னும். ஸோ 20 நாள் கூட தாங்காத ஒரு உடம்பு, அதுக்கு ஜனங்க ஏசி ரூம் என்ன, ஏசி கார் என்ன, ஏசி ஆஃபீஸ் என்ன, எத்தனை ஷாம்பு சோப்பு அது இதுலாம் போட்டு அலையிறாங்க. ஸோ இதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கு. உங்கள் உடம்பு நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஜோதி தான் நீங்கள். அண்டு த ஜோதி இஸ் ரிசைடிங் இன்சைட் யுவர் பாடி. அதனால் தேக அபிமானம்ங்கிறது உள்ளே இருக்கிற ஜோதிக்கு கம்ஃபர்ட்னாக்கா ஓகே. உள்ளே இருக்கிற ஜோதியை மறந்து போயிட்டு என்ன எல்லாரும் பெரிய பியூட்டி குயின்னு பிரெட்டி கிங்குன்னு நினச்சிக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் மேக்கப் போட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தியானா நீ முட்டாள்னு அர்த்தம். கடவுள் அவனை அடைவதற்காகவும் அறிவதற்காகவும் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுசை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். சாப்பிட்டதே சாப்பிட வேண்டியது, அண்ட் பேசந்தே பேச வேண்டியது, ட்ரெஸ்ஸுங்களை மாற்றி மாற்றி போட வேண்டியது. கடவுள் அவனை புரிந்து கொள்வதற்காக உனக்கு கொடுத்துருக்கிற அவகாசத்தை நீ வீணாக்கிட்ட. ஒரு ஜன்மம் வேஸ்ட் உன்னை பொறுத்த மாத்திரம். ஒவ்வொரு நாளும் நாள்காட்டியில் நீ ஒரு ஷீட்டை கிழிக்கிற, அந்த ஷீட்டு என்ன ஒரு பேப்பரு நீ தப்பாக நினைக்கிற. இல்லை, உன்னுடைய ஆயுசில் ஒரு நாள் நீ கிழிக்கிறது. எவ்ரி டே வென் யூ டேர் ஆஃப் யுவர் கேலண்டர் ஷீட், யூ ஆர் டேரிங் ஒன் டே இன் யுவர் லைஃப். திருவள்ளுவர் சொல்கிறார், காலன் என்ற ஒரு தச்சன் கார்பெண்டர், நீங்கள்லாம் வச்சு இருக்கிற ரம்பம் ஒரு சைடு தான் கூசு கூசாக இருக்கும். காலை தச்சன் 2 சைடும் கூசாக வச்சுருக்கானா, ஒன்று காலை ஒன்று மாலை. ஸோ உங்களை அறுத்துக்கிட்டே இருக்கான். இது தெரியாமல் நீங்கள் ஏதோ இந்த உலகத்தில் இருக்குதுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சாங்க. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. இட்ஸ் யுவர் ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ். நத்திங் இஸ் ட்ரூ அபவுட் திஸ் வேர்ல்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ். இட்ஸ் ஆல் யுவர் மென்டல் மித். ஆல் திஸ் இஸ் யுவர் மென்டல் மித். நீங்கள் எதில் சுகத்தை தேடினா அது சுகம் அல்ல. இப்போ சாப்பிட்ற, நீ சாப்பிட்டது ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே டாய்லெட்டாக போகுது. அப்போ நீ சாப்பிட்ற போது அது பாதாம் அல்வா, சக்கரை பொங்கல், அதெல்லாம் 6 மணி நேரத்தில் கீழே போகுது. அது இது நான் ஒரு 4 நாளைக்கு நீ குளிக்கலைன்னா கப் அடிக்குது. நிறைய பேர் ஒழுங்காக தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்தாவே வேர்வை நாற்று அடிக்கும். சில பேர் கிட்ட வந்தால் வாய் திறந்தாவே நாற்று அடிக்கும். ஏன்னா அவங்க பல்லு ஒழுங்காக வெளியே போயிருப்பாங்க, வயிற்றுக்குள்ளே அவங்களுக்கு அல்சர் இருக்கும்.
அந்த அல்சர் வந்து அப்படி வாசனை வரும் வெளியிலேருந்து. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய ப்ராப்ளம் என்னான்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய ஃப்ரெண்டும் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னாக்கா நீ வருத்தப்படுவேங்கிறதுனால தே வில் டாலரேட் யூ, தே ஓன்ட் டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதனால் உடம்பை பெருசாக நினச்சிக்கிட்டு ஜனங்கள்லாம் கடவுள் கொடுத்துருக்கிற ஆயுசை வீணாக்குறாங்க. ஆத்மா தான் நிஜம். அந்த ஆத்மாவுக்கு பூஜை செய்யணும், நிறைய தியானம் பண்ணணும், யாகம் வளர்க்கணும், புண்ணிய நீத்தங்களில் போய் நீராடணும், யோகா பண்ணணும். இதெல்லாம் தான் ஆத்மாவுக்கு நாம் தேடிக்கொள்கிறார். நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகிறீங்கன்னா ராத்திரி ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு ஒரு இட்லி போட்டான்லாம் எடுத்துன்னு போகிறீங்க. ட்ரெயினில் பேண்ட்டு போட்டுன்னு படுத்தா நல்லா இருக்கான்னு ஒரு லுங்கி எடுத்துன்னு போகிறீங்க. ஷூ குவாலிட்டி வைக்கிட்டு ஒரு அவாய் செப்பல் போட்டுக்கிறீங்க. இங்கேருந்து 8 hours போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. பூமியிலேருந்து ஆகாசம் எவ்வளோ தூரம், அங்கே போகிறதுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை. யூ ஆர் நாட் டன் எனிதிங் டு நரிஷ் யுவர் சோல் when it is going to travel from the earth to the heavens. மண்ணுக்கும் விண்ணுக்குமான பயணம். அதனால் அப்பர் சாமி சொல்கிறாரு, நாம் பண்ணுற பூஜை, தீர்த்த ஸ்நானங்கள், உழவார பணி எல்லாமே பொதிசோறு கண்டாய்ங்கிறார். நான் கட்டு சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட வர்ற பயணத்துக்காகங்கிறார். உலகத்தில் 199 பேர் எந்த கட்டு சாதம் கட்டுறதில்ல. இந்த உலகத்தில் காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை போட்டு விளக்கி அது பண்ணி இது பண்ணி உடம்பை கேர் பண்ணி டைமெல்லாம் வீணாக்கிட்டு போகிறாங்க. ஆத்மாவுக்கு அவங்க ஒன்றுமே தேடலை. இதுதான் மக்களுடைய பிரச்சனை. ஸோ ஆத்மா அழிவற்றது, உடம்பு அழிவுள்ளது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவார். எவ்வளோ பெரிய ராஜா வந்தாலும் அவனும் ஒரு கைப்பிடி சாம்பல் தான். இது தெரியாமல் மக்கள் நாம் சுடுகாட்டுக்கு போகிறோம், எரிக்க போகிறாங்க, புதைக்க போகிறாங்க, நம்மளை பூச்சி தின்ன போகுதுன்னு கூட தெரியாமல் all the time they are in the pleasure and pursuit of the body. They are not bothered about the ஆத்மா. இது தேடணும். அந்த மாதிரி யார் தேடுகிறானோ அவன் தான் சன்னியாசி. இந்த தேகம் பொய் என்று நிஜமாகவே தெரிந்து கொண்டு இந்த தேகத்துக்கான வசதிகளை குறைத்து கொண்டு எப்பொழுதும் ஆத்ம விசாரத்தில் ஆண்டவனோடு தன்னை இணைத்து கொள்ளுகிற பக்குவத்தில் எவன் இருக்கிறானோ அவன் சன்னியாசி. இல்லைன்னா என்ன, நீ வீட்டில் இருந்தபோது ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டிருப்பேன், அதை விட்டால் கூட நீ என்ன பண்ணுவேன், ஒரு கோமணம் கட்டிக்கணும், இல்லை காவி துணியோ ஒன்று கட்டிக்கணும். வீட்டில் க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பேன், சாமின்னு சொன்னோடனே ஒரு தாடி வளர்த்துக்குன்னு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். வீட்டில் எவர்சிலர் தட்டில் வெள்ளி தட்டில் சாப்பிட்ருப்பேன். காட்டுக்கு போனேன்னா கல் மேலே வச்சாவது ஏதாவது சாப்பிட்ணும். நீ இங்கே சாதம் கோதுமைலாம் சாப்பிட்ருந்தேன்னா அங்கே போய் ஏதோ கிழங்காவது சாப்பிட்ணும். எங்கே போனாலும் சாப்பிடாது இருந்துட முடியுமா? இங்கே ஒரு எல்ஐஜி எம்ஐஜி ஃப்ளாட்டில் இருந்திருப்பேன், காட்டுக்கு போனால் கரடிக்கு போட்டியாக நீ ஏதாவது ஒரு குகை கிடைக்காதான்னு அலைய வேண்டியிருக்கோம். ஸோ வாட் இஸ் தட் யூ ஆர் லீவிங்? நீ எதையுமே விடல. இதுக்கு பதில் ஒரு சப்ஸ்டிடியூட் தேட்டு அதை போய் சன்னியாசம் முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருக்க. சந்நியாசம் என்பது நாட் சப்ஸ்டிடியூட்டிங் அவர் நார்மல் லெவல்ஸ் ஆஃப் லிவிங். இட் இஸ் லீவிங் தி பாடி கான்ஷியஸ்னஸ். நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு.